நமஸ்காரம். காந்தாரா தமிழ் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காத கும்பராசி நண்பர்களே, கும்பம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சனியினுடைய ஞாபகம் தான் வரும். அதுவும் இப்போ சனி, ஏழை நாட்டு சனி வேற. என்ன சார் வாழ்க்கை இது அப்படின்னு நினைக்கக்கூடிய நாமும் நிச்சயமாக 2025 புது வருடம் நமக்கு ஏற்றத்தை தான் தரும். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க, ஆனால் நடக்குதா அப்படின்னா நடக்கும். ஏன்னா வாழ்க்கையே நம்பிக்கை தான். நம்பிக்கை இருந்தால்தான் எதையுமே நம்மால் சாதிக்க முடியும். இந்த ஏழை நாட்டு சனியில் சாதித்தவர்கள் தான் அதிகம். சோதனை நிறைய இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உதாரணத்திற்கு 14 படங்களை பண்ணவர் உச்ச நட்சத்திரம் தொட்ட சூப்பர் ஸ்டார் அந்த வருஷத்தில். அது ஏழை நாட்டு சனி. 2-3 சிஎம், அந்த சிஎம் பொசிஷனுக்கு வந்தவங்க ஏழை நாட்டு சனியில். அதனால் ஏழை நாட்டு சனி அப்படின்னா என்ன ஒரு விஷயம்னா, இது வரைக்கும் 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமா, இப்போ 10 மணி நேரம் 11 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டி வரும். கும்பராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் சளைக்கவே போகிறதில்ல சார். ஏன்னா கும்பராசிக்காரர்களுக்கு நாம் எதை நினைக்கிறோமோ அதை சாதிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் தான். கொஞ்சம் அதிகமாக உழைக்க போகிறோம், அவ்வளோதானே. இப்போ சிறு குறு தொழில் வியாபாரிகள் எடுத்துக்கிறோம், அல்லது திரைத்துறை எடுத்துக்கிறோம். அவங்களாம் ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் மினிமம் ஒர்க் பண்ணுறாங்க, 10லேருந்து 11 மணி நேரம். அதனால் ஒர்க் பண்ணுறது, உழைப்பது அப்படிங்கிறது நமக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சார் புரியல சார் நீங்கள் சொல்கிறது அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்கிறாங்க. நாம் அயனாவரத்தில் இருக்கோம். அயனாவரத்துலேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னா பக்கத்தில் வடபழனி ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்திருக்கும். இப்போது அது ஓஎம்ஆரில் மாற்றிருப்பாங்க. ஏதோ காரணங்கள் இருக்கும். அந்த டிஃபிகல்ட்டி, நம்ம 10 மணி நேரம் உழைக்கிறோம், ஆனால் வீட்டை விட்டு another 1 hour எகெயின் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு இடர்பாடுகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதை தவிர வேற ஒன்றும் இருக்காது. நம்ம கடைசியில் ஒரு சின்ன சின்ன உபாதைகள், உடல் உபாதைகள் என்ன வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ரெக பொசிஷன்ஸ் பார்த்துக்கலாம். கும்பத்தில் சுக்கிரன் சனி, 2ல் ராகு, 4ல் குரு, 6ல் செவ்வாய், 8ல் கேது, 11ல் 10ல் புதன், 11ல் சூரியன் சந்திரன் இருந்து நம்மை வழிநடத்தப் போகிறார்கள். இதில் சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது, ராகு கேது பயிற்சி வருது. எவ்ரி மந்த் சந்திரன், சூரியன், எல்லா பயிற்சிகளும் இருக்குது. இவ்வளோவையும் கன்சிடர் பண்ணி தான் நம்ம இந்த பலனை சொல்கிறோம். முக்கியமாக நமக்கு ஏழை நாட்டு சனி பாத சனி, அதனால் கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறான். அதுவும் இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, தான் வீட்டை விட்டு அடுத்த வீட்டில் போய் உட்கார்றான். யார் வீட்டில்? குருவனுடைய வீட்டில். நமக்கு 2க்கும் 11க்கும் லாபத்துக்கு உடையவனான குரு, அந்த வீட்டில் சனி போய் உட்கார்ந்தா தான் சொந்த வீட்டில் ஆட்டி படைச்ச மாதிரி படைக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கும்பராசிக்காரில் ஒரு பெரிய ரிலீஃபு. 2வது, அங்கே உட்கார்ந்துருக்கிறது ராகு. இன்னும் ஒரு பிரச்சனை, கொஞ்சம் கொஞ்சம் இருந்த ராகு நம்மளுக்கு வரார். எதுக்கு? கும்பத்துக்கே வரார். அதனால் சில இடர்பாடுகள் நம்ம எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். 4ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால, 4ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பயிற்சியை 5ஆம் இடத்திற்கு போனாலுமே நமக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு, நம்ம நிலம் வீடு வாங்கணும்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சார். அது வாங்கிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு தரத்துக்கு 2 தரம் இந்த டாக்குமெண்ட்டை படித்து பார்க்குறது, அல்லது அப்ளிகேஷன் போட்டு லோன் வாங்குகிறோம்ல, லோன் வாங்கச்சே ஒரு ஐசிஐசிஎல் லோன் தரான்னு போய் டக்குன்னு கையெழுத்து போட்டு வந்துடாதீங்கப்பா, என்னை விடுங்க, நான் ரொம்ப கிட்டத்தட்ட ஆல்ரெடி 2-3 நாள் லீவ் போட்டேன், இன்றைக்கி முடிஞ்சிடுச்சுன்னா ஓகேன்னு அவசரப்பட்டு சைன் பண்ணிடாதீங்க. இங்கே ஒரு 1% விட வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒரு 0.5% 1% குறைச்சலாக இருக்கலாம். அதை பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு செய்யலைன்னா நாம தான் இழப்புக்கு ஆளாக வேண்டி வரும். ஏன்னா அதுக்கு நமக்கு அறிவுறுத்துறதுக்குன்னு இருக்காங்க. யார் இருக்காங்க? நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. குருவனுடைய பார்வை இருக்குது. அந்த குருவனுடைய பார்வை சொன்னதை நம்ம கேட்கணும். ஒன்று நம்ம பாஸ் சொல்லுவாங்க, அல்லது நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு சொல்லச்சே ஏதோ அவன் சொல்லிட்டு போகிறான், விட நான் படம் எனக்கு டைம் ஆச்சு, நான் எழுத்து போடுறேன் அப்படின்னு செய்யக்கூடாது. ஒன்றும் இல்லை, உதாரணத்திற்கு ஒரு பிளானிங் பண்ணணும் சார். அதிகமாக தட்கல்ல புக் பண்ணாதீங்க. பிளான் பண்ணி முன்னாடியே புக் பண்ணுங்கள். எப்போ பார்த்தாலும் தட்கல்ல புக் பண்ணுறது, லாஸ்ட் மினிட்ல புக் பண்ணுறது, அந்த சைடெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். கையில் பைசா நிற்கும். ஏன்னா இது வரைக்கும் ஓட்டம் அதிகமாக இருந்திருக்கு. அந்த ஓட்டம் கையில் பைசா நிற்கணும், அதற்கு நாம் எதிர்பார்ப்புகள் இருக்கணும். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மெயினாக இதற்கு அடுத்தது, இப்போது புதுசாக ஒரு வீடு மாற வேண்டிய சூழ்நிலை நமக்கு இருக்குது சார். ஒன்று, நம்ம இருக்கிற ரெண்டல் இருக்கிற வீடு இங்கேருந்து அங்கே மாறலாம்,
டபுள் பெட்ரூம் ஃப்ளாட்லேருந்து ட்ரிபிள் பெட்ரூம் ஃப்ளாட் போகலாம். ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, இந்த 7 நாட்டு சனி நமக்கு இருக்கிறதுனால அது போகிறதுக்குள்ள நிறைய சுகபோகங்களை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும். சார், சுகபோகங்களை எங்கே சார் நான் அனுபவிக்கிறது? அனுபவிக்க முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வாழ்நாள் பூரா இப்படியே போயிடாது. இந்த 1 வருஷம் 2 வருஷம் போனாலுமே, இன்றைக்கி நம்ம 1 வருஷம் வாடகைக்கு விட்டுருக்கோம் வீட்டை அப்படின்னா, லைஃப் லாங்காக வாடகைக்கு விட்டுருக்கு போகிறோம் இல்லையே. இன்னும் 2 வருடங்கள் கழித்து நாம் அந்த வீட்டுக்கு போவோம், சொந்த வீட்டுக்கு போவோம். இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கலாம். நம்ம வீட்டை சொந்த வீட்டை வாங்கி வாடகை வீட்டு கொடுத்துருந்தாலுமே நாம் அதற்கு போவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது 2025 நடப்பதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் நாம் ஒரு கொஞ்சம் செலவினங்களும் பண்ணணும். எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. நல்ல செலவினங்கள், கெட்ட செலவினங்கள் ரெண்டும் இருக்குது. ஏன்னா கெட்ட செலவினங்கள்னு சொல்லி மருத்துவ செலவினங்கள் இருக்குது. நல்ல செலவினங்கள்னு சொல்லச்சே நாம் ஃபாரின் போகிறது, அல்லது குழந்தைய படிக்கிறதுக்கு ஃபாரின் அனுப்புறது, கல்யாணம் பண்ணுறது, அல்லது பிராமின் சார்ந்த உபநயனம் பண்ணுறது, பூணல் போடுறது, அல்லது நமக்கே பெண் பெரியவளார அந்த செலவுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் நம்ம நல்ல செலவுகள். இப்போ வீட்டுக்கு லோன் வாங்குகிறோம், லோன்றது மைனஸ் தான், ஆனாலும் அது நல்ல பர்பஸுக்காக வாங்கப்படுகிறது, அதனால செலவுகள். அதே மாதிரி செலவுகள் அப்படின்னு வரச்சு சில பேருக்கு இந்த பிரச்சனை எதில் இருக்குன்னா, பிஎஃப் நாம் எங்கே எதிர்பார்த்து போகிறோமோ அந்த இடத்துல கிடைப்பதற்கு சௌரியம் இருக்காது. அதே மாதிரி ஒரு எதிர்பார்த்து நம்ம ஒரு டைரக்டர்கிட்ட போவோம், ஒரு சான்ஸு கேட்டு. அது எந்த டைரக்டராக வேணால் இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், அல்லது ஒரு டெக்னிக்கல் டைரக்டராக இருக்கலாம், அல்லது ப்ரொடியூசர், அந்த மாதிரி ப்ரொடியூசர் கம் டைரக்டராக இருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம போகச்சேவே சில சந்தர்ப்பங்களில் தடங்கள் வரும். ஏன்னா நமக்கு 2ஆம் வீட்டில் இருந்த ராகு நம்மக்கிட்ட வராரு, அதனால் தடங்கள் வரலாம். குருவினுடைய பார்வை நமக்கு 12ஆம் வீட்டுக்கும் இருக்கிறது. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் தடங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. தடங்கள் எப்படி நிவர்த்தி பண்ணலாம் சொல்லலாம். மெயினாக என்னென்னா, முயற்சியை மட்டும் கைவிடக்கூடாதுங்க. ஒரு தரத்துக்கு 2 வரும், 2 தரத்துக்கு 3 வரும். நம்ம முயற்சி எடுக்கணும். ஏன்னா நமக்கு காரியம் நடக்கணும். காரியமாக வீரியமானச்சே நமக்கு காரியம் நடக்கணும். அப்படிங்கிறதால அந்த காரியத்தை நம்ம பூர்த்தி பண்ணிக்கணும்னா நம்ம முயற்சி பண்ணணும். அந்த முயற்சியை நம்ம கைவிட்டக்கூடாது. இது நம்ம சாதாரணமாக இந்த 2025, ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும். நமக்கு கையில் பணம் வரணும், நம்ம நினச்சது நடக்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், ஒரு புதுசாக ஒரு வாகனம் வாங்கணும். இது வரைக்கும் 2 வீலரில் போயிட்டு இருந்தவன் இனிமேல் வாகனம் 4 வீலர் வாங்குறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. குரு 4லிருந்து 5ஆம் வீட்டுக்கு போகிறார். அது புதனுடைய வீடு. அதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை புத்தி கூர்மையாக பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஷேர்ஸில் போடச்சே கொஞ்சம் யோசித்து போடுங்க. புத்தி கூர்மையாக புத்தியை உபயோகித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட பேசச்சேவே புத்தியை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். வாயை விட்டுறாதீங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க, ஒரு பெரிய கல்யாணத்துக்கு போகிறோம், அவங்க இது வீட்டில் பார்க்கல ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னாலுமே நம்ம அவங்கள பார்த்த உடனே அவசரப்படாமல், அவங்கள திட்டாமல் அல்லது இது பண்ணாமல் நிதானத்தோடு நடந்து கொள்வது மிக மிக நல்லது. ஏன்னா தவறுதல் அப்படிங்கிறது எல்லாம் செய்யலாம், இருந்தாலும் அந்த தவறுதலுக்கு நம்ம இம்மிடியட்டாக ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இது வரைச்சே நம்ம ப்ரமோஷன் அல்லது ஒரு வக்கீல்கிட்ட போய் பேசணும், அல்லது ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் பேசணும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிற போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. எந்த நிமிஷத்துலையும் அவர்கள் நம்மை காலை வாரி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது 7 நாள் சனி மட்டும் இல்லை, ராகு 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு கேது பயிற்சிக்காக. அதே சமயத்தில் முக்கியமாக நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு. இந்த கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார். அவர்களுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில்லை அப்படின்னு. போனால் போகிறது, நம்ம யார்கிட்ட தோற்று போகிறோம்? மனைவி கிட்டேயோ அல்லது கணவன் கிட்டேயோ, அவ்வளோதானே. உறவு மேம்படணும் அப்படின்னா கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்முடைய ஸ்பவுஸ் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போதில்லை. அவங்களே தப்பு செஞ்சுருக்கலாம், அல்லது நாமளே தப்பு செஞ்சுருக்கலாம். போனால் போகிறது, வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா ராகு கேத்து நம்ம 7 கேத்தும் நம்முடைய கும்பராசியில் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை நாம் தான் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா குரு 5ஆம் வீட்டுக்கு வரைச்சு 9ஆம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்குறார். அதனால் நமக்கு அந்த எண்ணம் வரும். விட்டு கொடுத்து போதும் நம்ம மனசில் நினைச்சிட்டோம்னா நம்மளால் சாத்தியம்தான், சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவிட்டம், சதயம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்டது தான் நம்முடைய ராசி, அதாவது கும்பராசி. இந்த அவிட்டம், சதயம், புரட்டாதி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய கால், ராகுனுடைய கால், குருவனுடைய கால். ஸோ செவ்வாயினுடைய பார்வையும் நமக்கு இருக்குது, ராகு நம்ம வீட்டிலே இருக்கார். குருவனுடைய பார்வையும், குரு 5ஆம் இடத்துக்கு போகிறபோது 9ஆம் பார்வையாக குரு நம்ம வீட்டையும் பார்க்குறார். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமக்கு நிறைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது.
இடமாறுதல் இருக்குது, வெளிநாடு போவதற்கான சான்சஸ் இருக்குது, நமக்கு ஒரு புது தொழில் செய்வதற்கு, புது தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அல்லது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கும்பராசிக்காரர்கள நமக்கு நிச்சயமாக 2025 ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம பார்த்துட்டே வச்சு ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் நமக்கு இருக்கத்தான் செய்யுது. என்ன பிரச்சனைகள்லாம், லாங் டிஸ்டன்ஸ் வண்டியில் போகிறவங்களுக்கு நான் சொன்னோன்னு இல்லை, ஒரு ஜோசியக்காரனால சாதாரணமாகவே இடுப்பு வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும். அதற்கு அடுத்தது லேடிஸாக இருந்தாலும் அப்டமன் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிரச்சனைகள் அதிகமாக விளக்கி சொல்கிறதில்ல, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்டமன் பெயின் வருவதற்கு ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தால் அது அதிகமாக இருக்கும். அந்த பெயின் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதே மாதிரி கழுத்து வலி வருவதற்கு இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் கும்பராசிக்காரர்கள நமக்கும் இருக்கிறது. இது வேறு 2-3 ராசிக்கும் இருக்குது, நமக்கும் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இது சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். அதே மாதிரி பெரனியல் ப்ராப்ளம் அப்படின்வாங்க. சுகர் இருக்கிறது அல்லது சால்ட் இருக்கிறது, உப்பு, பிபி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா சாதாரணமாக நெக்லெக்ட் பண்ணிடாதீங்க. சின்ன விஷயமா இருக்கிற போதே நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்முடைய செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் சொன்னேன். அது நல்ல செலவும் இருக்கும், மருத்துவ செலவினங்களும் இருக்கும். அதனால் அதையெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்து உடனுக்குடன் ரெக்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். அந்த செலவினங்கள் செஞ்சுருந்தேன் எந்த பாருங்க, ஒன்று லைஃப்பில் எது நடக்கணுமோ அது நடந்து தான் தீரும். நாம் எவ்வளோ தான் நினச்சாலும் நம்மளால் நிறுத்தவே முடியாது. அதை நம்ம கொஞ்சம் ப்ரூடெண்ட்டாக, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக முன்னாடியே பார்த்து செஞ்சிட்டோம்னா நல்லதாக இருக்கும். சார் இதெல்லாம் செய்யறதுக்கு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னா, முக்கியமான 2 வழிகள். ஒன்று, நம்முடைய வழிபாடை மிஸ் பண்ணிடவே கூடாது. அது குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாடு இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு சந்தர்ப்பம், மேலே போய் இப்போல்லாம் நம்மக்கிட்ட கேட்ஜெட்ஸ்ன்னு இருக்குது. இந்த கேட்ஜெட்ஸில் என்ன பண்ணலாம், நம்முடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நம்முடைய ஃப்ரண்ட் பேஜில் வச்சுக்கலாம். எப்போயாவது நமக்கு ஒரு சின்ன ஆறுதல் வேணும் அப்படின்னா, மனுஷனான ஆறுதல் சொல்ல முடியாத போது தெய்வத்திரண்ட முறையிடலாம். எப்போ நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன், எனக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வருது, அது நல்லபடியாக முடியணும், இல்லை இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணணும், இப்படின்னு தனிமையில் அந்த தெய்வத்துக்கின்ற முறையிடுறது நிச்சயமாக இது ஒரு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். 2வது. 3வதாக, நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு சின்ன சின்ன விஷயங்களில், இப்போ கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு போயிட்டு சுற்றி வரச்சே நம்ம வட மேற்கு மூலையில் பார்த்தோம்னா நாகர் இருக்கும், லிங்கம், அது கல்லில் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த நாகருக்கு நம்மளால் முடிஞ்ச போது எப்போ முடிகிறதோ ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி அந்த பூஜாரிக்கிட்டேயோ அல்லது குருக்கள்கிட்டையோ கொடுத்து, ஒரு எவ்வளோ முடிகிறதோ 50ஓ 20ஓ அவர்கிட்ட கொடுத்து இதை மட்டும் அபிஷேகம் பண்ணிவிடுங்க. எப்போ வேணாலும் பண்ணட்டும், அவர் எவ்வளோ பண்ணாலும் பண்ணட்டும், அதை பற்றி விட்டுருங்க, இதை அபிஷேகம் பண்ணிவிடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க. நமக்கு காரியம் ஆகணும், காரிய சித்தி ஆகணும் இந்த வருஷத்தில் அப்படின்னா மினிமம் 3 முறை, மேக்ஸிமம் 6 முறை இதை பண்ணினோம்னா, ரெகுலராக பண்ணால் அதற்குரிய பலன் இருக்கத்தான் செய்கிறது. இது 3வது. 4வது, ஏதாவது ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. வளைந்து 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 ஏறக்கூடிய ஒரு இடத்திற்கு, மலைவாச ஸ்தலம் தான் போக முடியாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. ஒரு 2 நாள், மினிமம் 2 நாள் 2 நைட் அங்கே இருக்கிற மாதிரி இருந்துட்டு வாங்க. இருந்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா மிக மிக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ஏற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில். இதையெல்லாம் நம்ம செஞ்சு வந்தோம்னா, இதை தவிர நம்முடைய ஜாதக கட்டம் என்ன சொல்கிறதோ அதை வைத்து தான் இதெல்லாம், இந்த ராசி பலன்கள் இது எல்லாமே 25%லேருந்து 30% தான் சார் பலன் தரக்கூடியது. மற்றெல்லாம் நம்ம கட்டத்தை பார்த்து தான் சொல்லணும். வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.